சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. யாத்திராகம் 14:21-22. 1988ஆம் ஆண்டு பங்களாதேஷ் நாட்டில் ஒரு பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்டு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. தேசம் 2 பங்கு நீரில் மூழ்கி உயிர்கள் பலியாக காரணம் என்ன என்று வெள்ளம் வடிந்தபின் துப்பு துலக்கியதில் ஒரு பெரிய அச்சுறுத்தும் உண்மையை உலகிற்கு கூறினார். தூக்கி வீசப்பட்ட நெகிழிகள் வடிகால் வாசலை அடைத்ததுதான் இந்த பேரழிவிற்கு காரணம். நம் நாட்டில் ஜூலை 1, 2022 மத்திய அரசு சொன்ன அறிவிப்பில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி வீசும் நெகிழிப்பை மற்றும் இதர பொருட்களுக்கு தடை அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதித்து நமக்கு கேடு விளைவித்து உயிரை துன்புறுத்தும் அற்ப நெகிழி பைகளுக்கு விடை கொடுப்போம். சில வேலை செய்திகளில் கண்டதுண்டு. பிளாஸ்டிக் பைகளை உண்டு செத்துப்போன வனவிலங்குகள், பசுக்கள், கடல்வாழ் உயிரினங்கள். திருமறையில் அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைக்க செங்கடலை பிளந்து பாதை காண்பித்தார். அவர்கள் கடந்து போக பாதை தெரிந்தது. ஆனால் இன்று ஆறுகள் வற்றினாலும் கடல்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் வெட்டாந்தரை தெரிகிறதோ இல்லையோ, பாலித்தீன் பைகள், மனிதனால் தூக்கி வீசப்பட்ட நெகிழி மாசுகள் தான் தெரிகின்றது. இன்று சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம். இனியாவது ஓர் விதி செய்வோம். நீர்நிலை, காற்று, நிலம், சுற்றுச்சூழலை நெகிழிடமிருந்து பாதுகாப்போம். பலமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.